என்ன சொல்லு. நேத்து நாகராஜ் சாரை போய் பார்த்தேன். எந்த நாகராஜ்? அதான்டா ரோட் கான்ட்ராக்டுக்காக நீ ஒரு கொட்டேஷன் கொடுத்திருந்தியே, அந்த கம்பெனி மேனேஜர். ஆமா, அந்த ஆள் உனக்கு எப்படி பழக்கம்? ஐயோ, என்னடா நீ உலகம் தெரியாதவனா இருக்க. பிசினஸ் கான்ட்ராக்ட் நமக்கு கொடுத்தா உனக்கு இவ்வளவு கமிஷன் தரேன்னு சொல்றதுக்கு பழக்கமா வேணும்? அது சரி, வியாபாரத்துல நான் எல்லாத்தையும் நேர் வழியில செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ குறுக்கு வழியில சாதிக்கிற. என்னடா பண்றது? காலம் மாறும் போது நாமளும் மாறிதானே ஆகணும். வர்ற லாபத்துல பாதிய அவருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசையா என்ன? இந்த வருஷ டார்கெட்ல அந்த பிசினஸ் நாகராஜ் கிட்ட நான் வாங்கி பண்ணியே ஆகணும். பண்ணு பண்ணு, உன்னை யாரும் மாத்த முடியாது. ஆனா கம்மி லாபத்துல ஒன்ன மாதிரி ஆளுங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும் போது எங்களை மாதிரி குவாலிட்டியா பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடும். நீ அவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்றதா இருந்தா விட்டு கொடுத்துரு. எப்படி விட்டு கொடுக்கணும்? இப்போ நாளைக்கு நீ அந்த நாகராஜுக்கு கொடுக்க போற கொட்டேஷன்ல எல்லா ரேட்டையும் கொஞ்சம் ஏத்தி கோட் பண்ண. என்னடா யோசிக்கிற? இல்ல, எப்படியும் நான் ரேட்டை ஏத்தி கொடுத்து எங்க பேரை ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலடா. ஆனா அதே சமயத்துல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த பிசினஸ என்னால பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணும்னா கட் பண்ணலாம், ஆனா அந்த பிசினஸை விடக்கூடாது. ஹலோ ஐயா, நான் வேலைக்காரி குட்டிமா பேசுறேன். என்ன குட்டிமா? நான் வேலைக்காக வீட்டுக்கு வந்தப்போ அம்மா செத்து கிடக்குறாங்க ஐயா. என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, கத்தியால குத்திருக்காங்க ஐயா. நான் இப்ப வரேன். என்னடா ஆச்சு? பாவடா செத்துட்டாளாண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, வாடா. உட்காருங்க. உட்காருங்க. நான் நேத்தே உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். இல்ல மேடம், கோர்ட்டு முடிய 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனா கிளைண்ட் சில பேர் வெயிட்டிங், அதெல்லாம் முடிக்கும்போது 8 மணி ஆயிடுச்சு. தம்பியும் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அதனால தான் அந்த ப்ரோக்ராம காலையில மாத்திட்டேன். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. தம்பி யாரு? மேடம், தம்பி பேரு ஹரி. ஹரி, இவங்க தான் பவ்யகலா டாக்டர். டாக்டரா? ஆமா. ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். வணக்கம் டாக்டர். ஆமா, டாக்டர் ஆனு ஏன் கேட்டீங்க? இல்ல, சார் நேத்துல இருந்து ஒரு மேடம் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு மட்டும்தான் சொன்னாரு. நான் லாயர்னு நினைச்சேன் மேடம். நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன டாக்டர்னு சொன்னா ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. ஏன் வக்கீல் சார், என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா? ஏன் மேடம், நீங்க வேற. எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல மார்க் வாங்கினவங்க நீங்க. அப்படியா மேடம்? ஏன் அப்படியான்னு கேக்குறீங்க? நான் டாக்டர்னா நம்ப முடியலல்ல? அப்படிலாம் இல்ல மேடம். ஹரி, மேடம் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சிருக்காங்க. உலகத்துல டாக்டர் சம்பந்தப்பட்ட என்னென்ன படிப்பெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? இதென்ன அப்படியா? இப்பவும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. அதுக்கு தான் சொன்னேன். ஆமா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க மேடம்? மேடம் ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல, மனுஷன் உடம்ப அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் மெடிசன், ஆயுர்வேதம், சித்தா, நாட்டு மருந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அவங்க பழைய காலத்து சித்தர் குடும்பம், அதனாலதான். என்ன கேட்டா அதெல்லாம் வேஸ்ட். இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கிறவங்க அந்த ரிசர்ச்சுக்கு ஆகிற செலவுல ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பண்ணிருக்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க?
என்னாச்சு குட்டிமா? அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. எழுந்துரு பாவனா. பாவனா, ஐயோ பாவனா, என்னாச்சு பாவனா? ஐயோ எழுந்துரு பாவனா. பாவனா, காலையில நல்லா தானே இருந்த, உனக்கு என்னாச்சு பாவனா? பாவனா, எழுந்துரு பாவனா. பாவனா, என்னாச்சு? இங்க பாரு பாவனா. இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா காலையில நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா. எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுமா? இதுதான் என் நேரம்டா. இல்லடா, நான் வியாபார விஷயம் பேசுறதுக்காக உன்னை நான் ரொம்ப நேரம் அங்க நிக்க வச்சு பேசிட்டு இருந்துட்டேன்டா. அப்பவே நீ வந்திருந்தா இது நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுதுடா. அப்படியெல்லாம் இல்லடா. நாகராஜ் சார், இல்ல சார், நான் அந்த டீல மூவ் பண்ணல சார். என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் அந்த டீல மூவ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், அதெல்லாம் பேசுற நிலைமையில நாங்க இல்ல சார். இப்போ நான் அப்புறம் பேசுறேன் சார். போனை வைங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் கார்த்திக், அழாதடா. 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 சரி, வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? பேசட்டும் வக்கீல் சார். அவங்க ஒப்பீனியனை சொல்றதுல தப்பே இல்லையே. தம்பி என்ன பண்றீங்க? ஆடிட்டர் செல்வராகவன் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற மேடம். சம்பளம் என்ன தராங்க? மாசம் 13,000 வாங்குற மேடம். இப்ப எதுக்காக வக்கீல் சார் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியுமா? தெரியாது மேடம், கேக்கல. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொன்னேன். உங்களுக்கு அசிஸ்டண்டா? ஆமா, ஏன் எனக்கு அசிஸ்டன்ட்னு சொன்னா கேவலமா பாக்குற? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. என்ன ஒர்க் மேடம்? எல்லா வேலையும் பார்க்கணும். எல்லா வேலைன்னா? என்ன ஹரி, எல்லா வேலையும் தான். மேடம் ரிசர்ச் பண்ற ஒர்க் சம்பந்தப்பட்டது, பேங்க் வேலை, அப்பாயின்மெண்ட் விஷயங்கள், வீட்டு வேலை, இப்படி எல்லா வேலையும் தான் பார்க்கணும். மத்த வேலையெல்லாம் பண்றேன் சார், ஆனா வீட்டு வேலை மட்டும் வேண்டாம். ஏன்? ஆம்பளைங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சரிப்பா, உன் இஷ்டப்படியே வேலை செய். சம்பளம் உனக்கு 20,000 ரூபாய். சரியா? ஓகே மேடம். எப்ப சேரட்டும்? இன்னைக்கு. சரிங்க மேடம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.